வெல்கம் டு அண்ணா டெக்னாலஜிஸ். பார்ட் 1 மேனுஃபேக்சரிங் ஆப் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பில் ஆஃப் மெட்டீரியல், கேபினட் ஒர்க்குக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் இப்போ கிரியேட் பண்ணுவோம். கேபினட் வித் டோர் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு இப்போ காம்போனண்ட், அந்த ப்ராடக்ட் தயாரிக்க என்னென்ன தேவை, என்னென்ன பொருட்கள் தேவை, அந்த பொருள் இப்போ டோருன்ற பொருளை தயாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 பொருள் கொடுக்குறேன். இப்போ நான் சாம்பிளுக்கு எத்தனை குவான்டிட்டி, அளவு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு இதில் கொடுக்குறோம். ஒயிட் போர்டு அப்படின்றது வந்து 2, வுட் பேனல்ன்றது 10 சொல்லிட்டு கொடுத்தாச்சு. அடுத்தது ஆப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஆப்ரேஷன்னா இப்போ வந்து ஒரு பொருள் தயாரிக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பொருளை வந்துடாது, நடுவில் நிறையா ஒர்க் நடக்கும். இதில் வந்து இப்போ நம்ம அந்த ஆப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து கட்டிங், அடுத்தது வந்து ஜாயினிங், அடுத்தது பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கட்டிங் ஆப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஆப்ரேஷன் நேம் கட்டிங் கொடுத்துட்டோம். அது எந்த ஒர்க் சென்டரில் நடக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். எவ்வளோ டியூரேஷன் டைம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ண போகணும்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். அது க்ரியேட் ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து அடுத்த ஆப்ரேஷன் க்ரியேட் பண்ணணும். இப்போ கட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஆப்ரேஷன் என்ன நடக்கணும்னா ஜாயினிங் சொல்லிட்டு ஆப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறோம். அடுத்தது அது எந்த ஒர்க் சென்டரில் நடக்க போகணும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணணும். எந்த ஒர்க் சென்டர் நடக்க போகணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறோம். இது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒர்க் சென்டர்லாம் இதில் காட்டும், தேவையான புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அசம்பிளி 2ன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் சென்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு டியூரேஷன் அதேமாரி கொடுக்குறேன், 10 நிமிஷம். இதை வந்து நான் டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா இன்ஜினியர் வந்து இந்த ப்ராடக்ட் இவ்வளோ தான் அளவு இருக்கணும், இவ்வளோ தான் லென்த் இருக்கணும், எல்லாம் வந்து கரெக்டாக போட்டு பிடிஎஃபாக கொடுப்பாங்க. அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அடுத்தது தேர்ட் ஆப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறோம், பெயிண்டிங் ஆப்ரேஷன். இப்போ கட்டிங் முடிஞ்சு ஜாயினிங் முடிஞ்சு கடைசியாக வந்து பெயிண்டிங் ஆப்ரேஷன் நடக்குது. அதேமாரி ஏற்கனவே கொடுத்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன், டியூரேஷன், ஒர்க் ஷீட் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா இப்போ 3 ஆப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பை ப்ராடக்ட். இப்போ நம்ம ஒரு பாட்டில் தயாரிக்கிறோன்னா அந்த பாட்டிலுக்கு கேப்பும் சேர்த்து தயாரிப்போம், முடி. அதேமாரி இப்போ இந்த டோருக்கு வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு கவான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு, பை ப்ராடக்ட், இந்த டோர் மேலே ஒட்டுற மாரி கவர் கூட சேர்த்து தயாரிக்கணும்னு சொல்லிட்டு பை ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ டோர் தயாரித்தாலே இந்த கவர்ன்ற ப்ராடக்ட் கூட சேர்த்து தயாரித்தே ஆகணும், ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்தாச்சு. இப்போ இது எந்த ஸ்டேஜில் நடக்கும்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கணும். இது நம்ம இப்போ இன்னும் சேவ் பண்ணாதனால ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன் வந்து நமக்கு ஆகலை, ப்ரொடியூசர் ஆப்ரேஷன் இன்னும் காட்ட மாட்டேங்குது. இப்போ சேவ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை காட்டும். இப்போ நான் போய்ட்டு சேவ் பண்ணிவிட்டு வரேன். ஆப்ரேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ரேஷனும் கொடுத்தாச்சு. அப்புறம் ஏன் ஆப்ரேஷன் காட்ட மாட்டேங்குதுன்னா சேவ் பண்ணாதனால காட்டலை. இப்போ போய் சேவ் பண்ணிவிட்டு வந்து ப்ரொடியூசர் ஆப்ரேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்த ஆப்ரேஷன் எல்லாம் காட்டும். இப்போ நான் பெயிண்டிங் இந்த ஸ்டேஜில் இந்த கவருக்கு தயாரிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன். பெயிண்டிங் முடித்தோடனே இந்த கவர்ன்ற ப்ராடக்ட்டையும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல காம்போனன்ட்ஸ், ஆப்ரேஷன், பை ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து எம்டியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்போனன்ட்ஸ் தானாகவே ஆட் ஆகிடும். ப்ராடக்டை தொட்டால் மட்டும் போதும், காம்போனன்ட்ஸ், ஒர்க் சென்டர், ஒர்க் ஆர்டர், பை ப்ராடக்ட் எல்லாமே தானாக வந்துடுச்சு. இப்போ ப்ரொடியூஸில் போய் பார்த்திங்கன்னா கேபினட் வித் டோர் எத்தனை ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கையில் வந்து 33 ப்ராடக்ட் இருக்குது. இன்கமிங் 120 வர வேண்டியது இருக்குது. அவுட் கோயிங் 15 போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற டேட்டா வச்சு சொல்லியிருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தோடனே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒர்க் சென்டர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான்.
ஷாப் ஃப்ளோர் போயிருக்கோம். ஷாப் ஃப்ளோருன்றது ஒரு ஆப்பு. இது என்ன பண்ணணும், நம்ம டைமர் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க். தேங்க்யூ. இதோட கண்டினியூஷனை ஒரு 3ல் பார்க்கலாம்.